அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பாரு. இன்னும் 7 தரம் போய் பாரு. நீ ஒரு வாட்டி சொல்லிட்டு வந்து என்ன வந்து என்ன டவுன் பண்ணிடாத. 7 முறை போய் பார்த்துட்டு வா. அதே மாதிரி அந்த வேலைக்காரன் 7 முறை 44வது வசனம் 7 தரம் 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். நல்லா கவனிங்க. இவரு ராஜா கிட்ட சொன்னது பெருமழை நிறைச்சல், ரைட்டா? ஆனா அந்த சமுத்திரத்தின் மேல மனுஷனுடைய கையளவு மேகம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெருமழை நிறைச்சலுக்கு மனுஷன் உள்ளங்கை அளவு மேகம். அப்போ அந்த வேலைக்காரன் யோசிச்சிருப்பான், ஐயோ நீ ராஜா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? பெருமழை நிறைச்சல் சொல்லிட்டு வந்த. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெருமழை நிறைச்சல்லாம் ஒரு கடவுளுடைய கை அளவு மேகம் இருந்ததுன்னா கூட ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் பாருங்க. ஆனா இங்க மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம். இவ்வளோ நேரம் இல்லைன்னு கேட்ட சத்தத்துக்கெல்லாம் அமைதியா இருந்த எலியா அந்த உள்ளங்கை அளவு மேகம் இருக்குதுன்னு பார்த்த உடனே இவனுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. நான் சொன்ன அந்த பெருமழை நிறைச்சலுக்கு அந்த உள்ளங்கை மேகம் அது போதுமானது. இந்த சாயங்கால வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரோ அதற்கான அடையாளம் ஒருவேளை பெருசா இல்லாம இருக்கலாம். இந்த நாள் வரைக்கும், இந்த நொடி பொழுது வரைக்கும் இல்லைங்கிற வார்த்தையை நீங்க கேட்டு கேட்டு துவண்டு போய் உடைந்து போய் உங்க விசுவாசம் குறைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், 7வது முறை ஒரு உள்ளங்கை அளவு மேகம் உங்க குடும்பத்துக்கு மேலாக, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மேலாக, உங்க சபைக்கு மேலாக, உங்க குடும்ப அங்கத்தினர்களுக்கு மேலாக நிற்கிறதை நான் பார்க்கிறேன். அதை விசுவாசமா அறிக்கை செய்யுங்க. இந்த உள்ளங்கை அளவு மேகம் என் முழு குடும்பத்துக்கும் போதுமானது. இந்த உள்ளங்கை அளவு மேகம் என் முழு பிசினஸ்க்கும் போதுமானது. இந்த உள்ளங்கை அளவு மேகம் என்னுடைய முழு சபைக்கும் அது போதுமானது. ஆமென்.